நீரிழிவு வியாதி அதாவது டயபெட்டிஸ் உள்ளவங்க பாதத்தை வந்து ரொம்ப முக்கியமாக பராமரிக்க வேண்டும். ஏனென்றால் பாதத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் வந்தால் உங்களால் நடக்க முடியாமல் போயிடும் ஒரு ஸ்டேஜில். அதனால் நீங்கள் பிறருடைய உதவியை வச்சு தான் நடக்க வேண்டியது ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள்லாம் ஏற்படும். இது எதனால் வருது அப்படின்னா மிக மிக முக்கியமான காரணம் வந்து சுகர் கண்ட்ரோல் இல்லாதது தான். இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த காலில் வந்து உங்களுக்கு வந்து 3 வகையான பாதிப்பு வந்து இந்த சுகர்னால் வரும். ஒன்று வந்து நியூரோபதி, அதாவது நரம்பு வந்து செயலற்று போகுது. அதனால் உணர்ச்சி இல்லாமல் போய் உங்களுக்கு கால் வந்து எப்பவும் மதமதப்பு, இனிஷியல் ஸ்டேஜில் மதமதப்பு வரும். பிறகு ஒரு ஸ்டேஜில் ராத்திரி தூங்கவே முடியாது. கால் வந்து எப்பவும் வந்து உங்களுக்கு வந்து மதமதப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், எரிச்சல் இருக்கும், தூக்கத்தை வந்து கெடுத்துரும். ரெண்டாவது வந்து வேஸ்குலோபதின்னு சொல்லக்கூடியது, அதாவது காலுக்கு வந்து இரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கணும். ஏன்னா வந்து இருதயத்தில் ஒரு ரத்த ஓட்டம் வந்து எப்படி குறையுதோ கொலஸ்ட்ரால் பாதிப்பு வந்து அதே மாதிரி கால்லையும் வந்து உங்களுக்கு இந்த இரத்த குழாயில் வந்து நாள்பட கொலஸ்ட்ரால், கால்சியம் இதெல்லாம் டெபாசிட் ஆனால் ரத்த ஓட்டம் வந்து கம்மியாயிரும். ஸோ இந்த வேஸ்குலோபதினாலேயும் உங்களுக்கு வந்து கால் வந்து மிஸ்டேக் வரலாம். மூணாவது வந்து செல்லுலைட்டிஸ், அதாவது வந்து சாதாரணமாக வந்து காலில் வந்து சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீங்கியிருக்கும், அதை கவனிக்காமல் விட்டுருவாங்க. கடைசியில் பார்த்தா அது வந்து உங்களுக்கு வந்து கிருமி வந்து அது இன்ஃபெக்ஷன் வந்து காய்ச்சல்லாம் வந்து கடைசியில் எப்படின்னா உங்களுக்கு வந்து கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். சில பேருக்கு விரலை கூட எடுக்க வேண்டியது வரும். சில பேர் காலே இழக்கிறதுக்கு சந்தர்ப்பம் வந்து வரும். அந்த காலில் வந்து இந்த 3மே நியூரோபதியும் தனியாக வரப்போவதில்லை, வேஸ்குலோபதியும் தனியாக வராது, செல்லுலைட்டிஸும் தனியாக வராது. ஒரு ஸ்டேஜில் 3மே சேர்ந்து தான் வரும். இப்படி வரும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து கால் வந்து அழியிடும், கருப்பாக போயிடும் கால். ஒரு ஸ்டேஜில் ரத்த ஓட்டமும் குறைஞ்சி செல்லுலைட்டிஸும் வந்தால் இதுக்கு பேர் வந்து கேங்கரின்னு பேர். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கேங்கரின் வந்தால் விரலில் வந்தால் விரலை எடுக்க வேண்டியது வரும். விரல் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பாதத்தில் ஃபுல்லாக வந்தால் முட்டுக்கு கீழே சில பேருக்கு எடுக்க வேண்டியது வரும். சில பேருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் மேலே வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆனால் முட்டுக்கு மேலேயும் எடுக்க வேண்டியது வரும்.